சிரிப்பும் பேச்சும் மனிதனுக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு வரம். இதை யாருமே புரிஞ்சுக்கிறதில்ல. மற்ற ஜீவராசிகளுக்கு, மனிதனை தவிர மற்ற எந்த ஒரு உயிரினத்திற்கும் சிரிக்குதா? நல்லா கேட்டுங்க. பேசுதா? மனிதனுக்கு மட்டும் இந்த சிறப்புத்தன்மையை ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். சிந்திக்கக்கூடிய எண்ணம், ஒரு நினைவை மனதில் பதிய வைக்கக்கூடிய எண்ணம், இதெல்லாம் 6ஆம் அறிவு. சிரிப்பு, பேச்சு, சிறப்புத்தன்மை. சில மேனேஜரை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நாய் மாதிரி விடும். சில ஓனரை பார்த்தீங்கன்னா கண்ணாவுனான்னு திட்டிக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் எதுக்கு சொன்னேன்னா, இந்த ஆண்டவன் மனிதனுக்கு மட்டும் சிறப்பு தகுதியாக சிரிப்பும் பேச்சும் கொடுத்துருக்கான். சிரிங்க, மக்களோட பேசுங்க, சிந்தனை செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. மனிதன் வாழ்வதே சந்தோஷமாக வாழ்வதற்கு தான். இந்த சிரிப்பும் பேச்சையும் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் உம்முன்னு இருக்கிறவன், எப்போ பார்த்தாலும் சிடுமூஞ்சி மாதிரி பேசுகிறவன், மனிதன் என்ற போர்வையில் மனிதனாக வாழும் மிருகங்கள். ஆனால் மிருகத்துக்கு 5ஆம் அறிவு, சிரிப்பு பேச்சு கிடையாது. இதை நான் சொல்லலப்பா, சத்தியமாக திருக்குறளில் சொல்கிறது. நன்றி மாணவர்களே. அடுத்த வீடியோவில் போகிறோம்.